அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் உங்கள் மத்தியில் தீர்க்க தரிசனமான தேவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வர போகிறேன். I want to bring a prophetic word. Something mighty is going to happen. சொல்லுங்க ஆமென். யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தத்தை குமுற பண்ணுகிறாரா? அது என்ன? அது சத்தத்தை குமுற பண்ணுறார். இங்கிலீஷ் பைபிளில் நான் வாசித்து பார்த்தேன். பேப்பர் பேனா இருந்துச்சுன்னா தயவு செய்து எடுத்து நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. சில வசனங்களை உங்களுக்கு நான் தரப்போகிறேன். இது வெளிப்பாட்டின் செய்தி. கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தத்தில் அது என்ன? குமுறலின் சத்தம். தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்த சத்தத்தை குமுறல் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்கள் அதை ரோர், ஒரு சிங்கத்தின் கர்ஜனையாக அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். After that comes the sound of his roar. He thunders with his majestic voice. மகத்துவமான சத்தம், majestic voice. When he sounds, he holds nothing back. God's voice thunders in marvelous ways. He does great things beyond our understanding. தேவ பிள்ளையே, நாகப்பட்டினத்திலே இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் துணிக்க போகிறது. ஆமென். நான் இருந்தா சத்தமா ஆமென் சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தம் எப்படி துணிக்க போகிறது? அது ஒரு சிங்கத்தின் கர்ஜனையை போல. There's going to be a roar. ஒரு சிங்கத்தின் கர்ஜனை. அப்படி அந்த சத்தம் துணிக்கும் போது என்ன நடக்குமா? நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் அல்ல, those who are watching my sermon, ஒருவேளை இதை ஒளிப்பதிவு செய்து நாளைய தினத்திலே அல்லது பின்னொரு நாளிலே நீங்கள் இந்த செய்தியை கேட்கலாம். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்கள் கிரகிக்க கூடாது. கிரகிக்கனா உங்களால் நம்ப முடியாத, உங்களால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். கபலா சந்தரபாசே ரிபானா சந்தலபாசே. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பெருசு நினைச்சீங்களோ அதை விட பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார். நீங்க 1 லட்சம் ரூபாய்க்காக ஜெபிக்கலாம், கர்த்தர் 10 லட்சத்துக்கு மேல உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரமனா சந்தலபாசே. நீங்க தமிழ்நாட்டில் சில காரியங்களுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் சொல்றாரு, நான் தேசத்தையே புரட்டி போடக்கூடிய வல்லமை உடையவராக இருக்கிறேன். நான் ராஜாக்களை தள்ளி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆச்சரியமாய் குமுற பண்ணுகிறார். ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறாராம். இங்கிலீஷ்ல போட்டிருக்குது marvelous ways. ஒரே சத்தம். அது எப்படிங்க டிஃபரெண்டா இருக்குது? சங்கீதம் 29ஆம் சங்கீதம் கர்த்தருடைய சத்தத்தை பற்றியே விளக்குற ஒரு அருமையான சங்கீதம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லிபனானின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லெபனானையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும், எல்லா யாகங்களை பிளக்கும். ஆமென். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும்.
நாகப்பட்டினத்தை இந்த இரவு அதிர பண்ண போகிறது. சும்மா அதிருது இல்ல, கர்த்தருடைய சத்தம் இன்னைக்கு தொனிக்க போகுது. நாகப்பட்டினத்தில் கர்த்தருடைய சத்தம் தொனிக்க போகுது. சீனாய் மலை அசைந்தது. காரணம் என்ன? கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனச் செய்கிற சத்தம், சமுத்திரத்தின் மேல் கேட்ட சத்தம், அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவருடைய மகிமையை காண வைக்கிற சத்தம் கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் வந்துச்சுன்னா சங்கீதம் 29:9 சொல்கிறது, அவருடைய ஆலயத்திலே மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் உங்க மேல தொனிக்கும் போது கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் உங்களை மகிமை பிரஸ்தாபமா வைக்க போறார். இதுவரைக்கும் அவமானமா இருந்த உங்களை மகிமை பிரஸ்தாபமா மாத்த போறாரு. That's the sound of God. ஆச்சரியமாய் குமுற பண்ணுகிறார், ஆச்சரியமாய் கர்ஜிக்கிறார் என்று எழுத வேண்டும். ஆச்சரியமாய் ஆச்சரியமாய் குமுற பண்ணுகிறார். கர்மனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தம் சீனாய் மலையில எப்படி தொனித்தது? யாத்ராமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 18-19 வாசித்து பாருங்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எக்கால சத்தம். அந்த மலைக்கு மேல இருந்து திடீர்னு பார்த்தா சத்தம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. யாத்ராமம் 20ஆம் அதிகாரத்தில் அதே மாதிரி 18-19 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா 19 வசனம், ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைக்கிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. என்னையா பயம்? எக்கால சத்தம் எனக்கு பயமா இருக்குது. எக்கால சத்தம் எனக்கு பயமா இருக்குது. பரிசுத்தத்தை பத்தி பேசினா பயமா இருக்குது. நீ பாவத்தை செய்யலாம், எவ்வளவு வேணா கிருபை கிடைக்கும், சந்தோஷமா இருக்குது. ஆனா கர்த்தர் வருகிறார், நியாய தீர்ப்பு வருகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பயமா இருக்குது. ஏன் பாஸ்டர் ஆசீர்வாதமான செய்தி கொடுக்க மாட்டீங்களா? அந்த சர்ச்சில் பாருங்க, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். எப்படி அப்படி கொஞ்சிறாங்க, நல்லா இருக்குது. அந்த சபையில் எப்படி இருக்கு பாருங்க, மாசம் மாசம் அப்படியே ஊஞ்சல் கட்டி. ஆனா இந்த சபையில பாவம் செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, உன் கண்ணு பரிசுத்தமா இருக்கட்டும். அந்த மலையின் உச்சியில இருந்த கர்த்தர் சொன்னாரு, இந்த மலையை எவனாவது தொட்டா செத்தான். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. ஜனங்கள் பரிசுத்தமா இல்லை, ஆகவே கர்த்தர்ட்ட பேச வரவில்லை. தேவ பிள்ளையே, பக்கத்துல பார்த்து கேளுங்க, கர்த்தர்ட்ட பேச ரெடியா? கர்த்தர்ட்ட பேச ரெடியா? முதல்ல இப்படி கேளுங்களேன், கர்த்தர் பேசுறது கேக்குதா? எங்க கேக்குது? கொஞ்ச நாளா எனக்கு அவர் பேசுறதே கேட்கல. காது அடைச்சிருக்குதோ? காதுல புளி இல்லைங்க, மனசுல ஒளி இல்லை. பா, நான் ரைமிங்கா வந்துச்சு. காதுல புளி, அதனால கேட்குதுன்னு இல்லை. பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், கடைசி நாட்களில் ஜனங்கள் எப்படி இருப்பாங்களா? செவி தினவு உள்ளவர்களா இருப்பாங்களாம். செவி தினவுன்னா என்ன தெரியுமா? சரீரத்தில் இருக்கிற கொழுப்பெல்லாம் அப்படியே காதுல அழுக்கா மாறி அப்படியே அடைச்சிடும், காதே சரியா கேட்காது. டாக்டர்கிட்ட போய் கிளீன் பண்ணாதான் காது சரியா கேட்கும். 2 தீமோத்தேயு 4:3 சொல்றாரு, இன்னைக்கு அநேகம் பேர் கர்த்தருடைய குமுறலின் சத்தத்தை கேட்க முடிவதில்லை. கேட்டா வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, கேட்டா இன்னும் பாவ வாழ்க்கை வாழ மாட்டாங்க. சத்தத்தை கேட்கிறவங்களா இருந்தா சித்தத்தை செய்யறவங்களா இருப்பாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, சத்தம் கேக்குதா?
சத்தம் கேட்டா சித்தம் செய்வீங்க. சித்தம் செஞ்சா கர்த்தர் உங்களை அர்த்தமுள்ள ஒரு வருத்தத்தை அல்ல, ஆண்டவர் உயர்வை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏலி உன்கிட்ட நான் பேச மாட்டேன், சாமுவேலே சாமுவேலே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஏன் சாமுவேல்கிட்ட பேசினாரு? ஏன் ஆசாரியனாகிய ஏலி இடத்துல பேசல? ஏன்னா ஏலியுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இல்லை. தாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்கல. கர்த்தருக்கு இந்த ஆசாரியன் மேல் கோபம். சாமுவேலே சாமுவேலே, கள்ளம் கபடமற்ற பரிசுத்தமான யாராவது கிடைக்க மாட்டாங்களா? அவங்கிட்ட என் சத்தத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும். ஏலி புரிஞ்சுக்கிட்டாரு. மூணாவது தடவை அந்த சத்தம் வந்து கூப்பிடும் போது, சொல்லுப்பா, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த இரவு நாகப்பட்டினமே கர்த்தருடைய சத்தம் உனக்கு நேராய் துணிக்க போகிறது. நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்ல போறீங்களா? இல்லாவிட்டா பாஸ்டர் நீங்க மட்டும் கர்த்தர்ட்ட பேசுங்க, நாங்க பேச முடியல, அந்த எக்கால சத்தம் எங்களை பயப்படுத்துது, எங்களுக்கு அந்த சத்தம் வேண்டாம். கர்த்தருடைய சத்தம் உங்கள் மனசை, இந்த உலகத்தையே உலுக்கும். அதனாலதான் பாருங்க, இந்த சர்ச்சில் இருந்து வர்ற சத்தம் சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸ்பீக்கர் அவருன்றான், பாட்டு பாடாதீங்கன்றாங்க. கொரோனா நம்ம கிறிஸ்தவங்க வாய் திறந்து பாடினா வந்துருமா? உன் வாயை விரிவாய் தர நான் அதை. ஆனா இந்த மாசம் என்னாச்சுங்க, எல்லாரும் வாயும் மூடிட்டு பாடுனா எங்க பாட? பிசாசு எவ்வளவு தந்திரமா நம்ம வாயை மூடினா பார்த்தீங்களா? துதிக்க வேண்டிய இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எங்க சொல்லி வர்றது? மனசுக்குள்ளதான் பாடுற மாதிரி வச்சுட்டானே பிசாசு. ஆனா கர்த்தர் பெரியவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய செவிகளிலே அவருடைய சத்தத்தை தொனிக்க வைக்க போகிறார். எல்லாரும் இன்டர்வியூக்கு போனாங்களாம். ஒரு டெலிகிராஃப் கம்பெனியில் பல வருஷங்களுக்கு முன்பாக சீஃப் டெலிகிராஃப் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. ரொம்ப நேரமாக அழைப்பு வரவே இல்லை, யாரும் வந்து வெளியே பேரை கூப்பிடவே இல்லை. எல்லாம் முணு பேசுகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் கதை கதைன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க பாருங்க. திடீர்னு ஒருத்த மட்டும் ஏஞ்சி உள்ள போனோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வெளியே வந்து ஆஃபீஸர் சொல்றாரு, இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, எல்லாம் வீட்டுக்கு போகலாம். கடுப்பாயிட்டாங்க. காலையிலேருந்து உட்காந்துருக்குறோம், காலையிலேருந்து நாங்கள் உட்காந்துருக்குறோம் சோறு தண்ணி இல்லாமல். திடீர்னு இந்த ஆள் வந்தால் நீங்கள் உடனே வந்து இந்த ஆள் செலக்டட்னு சொல்கிறீங்க. அந்த ஆஃபீஸர் சொன்னார், நீங்கள் என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க? டெலிகிராஃப் ஆஃபீஸ்க்கு. நாங்கள் காலையிலிருந்து உங்களுக்கு டெலிகிராம் உடைய மார்ஸ் கோடில் இதை யாராவது கேட்க முடியும் என்றால் உள்ளே வாருங்கள், இந்த வேலை உங்களுக்கு தானே காலையிலிருந்து நாங்கள் டைப் அடித்து உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தோம் மெசேஜ். ஒரு பையன் உள்ள வரலையே. எப்போ அனுப்பிச்சிங்க? அந்த டெலிகிராஃபினுடைய அந்த சமிங்கைகளை காலையிலிருந்து இந்த ஸ்பீக்கர்ல வந்து நாங்க யாரோ மைக் டெஸ்ட் பண்றாங்கன்னு நினைச்சோம். அதனால தான் வீட்டுக்கு கிளம்புங்கன்றார். இந்த ஒரே ஒரு மனுஷன் அதை புரிஞ்சுக்கு டெலிகிராஃப் இன்டர்வியூக்கு வந்தவனுக்கு டெலிகிராமுடைய மார்ஸ் கோடை படிச்சுட்டு வந்ததுனால, கர்த்தருடைய சத்தம் என்னன்றதை தெரிஞ்சு வந்ததுனால, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவங்களை கர்த்தர் தேசத்தில் தீர்க்கதரிசிகளாய் மாற்ற வல்லமை உள்ளவராய் அவங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுவார். பணம், பட்டம், ரைட் ரெவரண்ட் டாக்டர், இதை வச்சு பேச மாட்டாருங்க. அவருக்கு தேவையானதெல்லாம் சொல்லும்படி ஏன் கேட்கிறேன். அவருக்கு நேரம் கொடுக்கிறவர்கள், அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க ரெடியா இருக்கிறவங்க, நேரம், பொருள், பணம், சபை, உறவுகள். பால் மறக்க செய்த போது ஆலயத்தில் கொண்டு வந்து விடப்பட்டவன் இவன். இவனுக்கு ஒட்டு உறவு எல்லாமே கடவுள் தான். ஆகவே தான் கர்த்தர் அவனிடத்தில் பேசினார்.
ஓ ரமானா ஷீகமா. இன்னைக்கும் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் அவருடைய சத்தம் ரொம்ப அபூர்வமா இருக்குதுல்ல. தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பொய்யாய் போகிறது. அதனால தீர்க்க தரிசனத்தையே ஜனங்க அருவருக்கிறாங்க. கர்த்தருடைய ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனத்து மேல் இருக்கிற நம்பிக்கை போய்விட்டது. இவங்க வருவாங்கன்னு சொன்னீங்க, அவங்க வருவாங்கன்னு சொன்னீங்க, நடக்கலையே சார். மீம்ஸ் போடுறாங்க, மீம்ஸ் போடுறாங்க, பிசாசு துரத்துறத மீம்ஸ் போடுறாங்க, அபிஷேகத்தில் கீழே விழுகிறத மீம்ஸ் போடுறாங்க. சினிமாவில் பாஸ்டர் வல்லமையா அந்நிய பாஷை பேசி ஜபிக்கிறத கேலி கூத்தா போடுறாங்க. தட்டி கேட்கறதுக்கு கூட நம்ம திருச்சபைகளுக்கு முதுகெலும்பு இல்லை, கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை. ஏன்னா ஒருத்தர் கூட கர்த்தருடைய சத்தமா மாறல. என் வாக்கினாலே அன்றி இந்த தேசத்தில் மழையும் பெய்யாது, பனியும் இறங்காது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 17:1 கர்த்தருடைய சத்தமா மாறி கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட எலியா தீர்க்கதரிசி ஆகாபு ராஜா கிட்ட 3 வருஷம் மழை வராது, பனி பெய்யாதுன்னு சொன்னாரே, அந்த சத்தம் எங்க? அந்த சத்தம் இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிற தலைவர்களை பார்த்து பேசுறதுக்கு யாரும் எழும்ப மாட்டாங்க. நான் எனக்கும் சேர்ந்துதான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணி கேட்கிறேன், என்னோட பேசுங்க ஆண்டவரே. நான் இன்னைக்கு மத்தியானம் ஃபுல்லா கதறி கேட்டிருக்கிறேன் ஆண்டவர், தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க சொல்றது நடக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? தீர்க்க தரிசனம் கேலி கூத்தாக மாறக்கூடாது. துல்லியமா அடிக்கணும். நீ வர மாட்ட, நீ இந்த காரியம் செய்த, கர்த்தர் சொல்றாரு, இப்படி சொல்ற அந்த தீர்க்கதரிசி மேனே மேனே தெக்கேல் உபாசீன், ஆண்டவருடைய தராசிலே நிறுத்தப்பட்டு நீ குறைவுள்ளவனாக காணப்பட்டாய். கர்த்தருடைய விரல் கர்த்தருடைய சத்தத்தை டெசிஃபர் பண்ணி சொன்ன தானியேல் எங்கே? பார்வோன் பார்த்த அந்த தரிசனத்தை பார்வோனுக்கு விளக்கப்படுத்தின யோசேப்பு எங்கே? யோசேப்பு எங்கே? யோசபாத்தும் ஆகாபு ராஜாவும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி இடத்துல விசாரிக்க போகலாம் என்று சொல்லும் போது ஞான திருஷ்டிக்காரன் எங்கே என்று தேடினார்களே. கர்த்தருடைய ஞானத்தை கர்த்தருடைய சத்தத்தை வெளிப்படுத்துகிறவர்கள் எங்கே? சுரமண்டல வாத்தியக்காரனை வாசிக்க வைங்கள். அவர் வந்து வாசிக்கிறான் தீர்க்கதரிசி மேல. நீங்க மழையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் எங்கும் நீங்கள் குழிகளை வெட்டுங்கள், நாளைய தினத்திலே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். பள்ளத்தாக்கு எங்கும் நிரப்பப்பட்டிருக்கும், தண்ணி நிரப்பப்பட்டிருக்கும். அதிகாலையில் எழும்பி பார்க்கிறாங்க, பள்ளத்தாக்கு முழுவதுமாக தண்ணீர். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் உரைக்கத்தக்க தேவனுடைய சத்தம் எங்கே? தேவனுடைய சத்தம் எங்கே? கர்த்தருடைய சத்தம் எங்கே? தலிதா குமி, சிறு பெண்ணை எழுந்திரு, லாசருவே வெளியே வா, தபித்தாளே எழுந்திரு, ஐதீகுவே எழுந்திரு. கர்த்தருடைய சத்தம் உயிர்ப்பிக்கிறது என்றால் அவருடைய ஊழியக்காரருடைய சத்தமும் உயிர்ப்பிக்க கூடிய சத்தம் அல்லவா? கர்த்தர் சீனாய் மலையிலே எக்கால சத்தத்தோட பேசினவர். கர்த்தருடைய சத்தம் எக்கால சத்தங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 1 அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் அப்போஸ்தலனிடத்திலே கர்த்தர் எந்த சத்தம் மூலமா பேசுகிறாரா? கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். பெரிய சத்தத்தை கேட்ட, எக்கால சத்தம் போன்ற. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு
சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகளை உனக்கு காண்பிப்பேன். எந்த சத்தம் சொன்னுச்சு? முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச கேட்ட அந்த சத்தம் சொல்லுச்சு, இதுக்கு பின்னாடி நடக்க வேண்டியதை காண்பிக்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு பார்க்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. யாருக்கெல்லாம் அந்த தீர்க்க தரிசனம் வர வேணும்னு கேட்கிறேன், நீங்க எவ்வளவு சத்தமா ஆமேன்னு சொல்லணும். பாருங்க, ஒரு அற்புதம் செத்தவங்களை உயிரோடு எழுப்பிட்டீங்கன்னா உங்க சபைக்கு நீங்க விசிட்டிங் கார்டு அடிக்க வேண்டாம், கேலண்டர் போட வேண்டாம். உங்க சபையை தேடி அவங்களே அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்து நின்றுவாங்க. உங்க சபையை தேடி கவர்மெண்டே பஸ் விடும். கர்த்தருடைய சத்தமா நீங்க மாறிவிட்டால். ஏன் சர்ச்சுக்கு வாங்கோ, ஏன் சர்ச்சுக்கு வாங்கோ, நான் பஸ் அனுப்புறேன், நான் கார் அனுப்புறேன், தேவையே இல்லை. கர்த்தருடைய சத்தம் கேக்குதுன்னா, இயேசுசாமியுடைய சத்தம் பிதாவுடைய சத்தமா இருந்ததுனால அவர் எங்க போனாலும் ஜனங்க தேடி ஓடி வந்தாங்க. நோ விசிட்டிங் கார்டு. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அவர் உடனே ஒரு பெரிய சர்ச்சை கட்டி ஒரு இடத்துல இல்லை, இன்னைக்கு நான் இங்க இருப்பேன், நாளைக்கு அங்க போவேன், நாளைக்கு மறுநாள் அங்க போவேன், போயிட்டே இருப்பேன். போயிட்டே இருந்தார். காரணம் என்ன? கர்த்தருடைய சத்தம் எல்லா ஜனங்களுக்கும் கேட்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய சத்தம் கேட்கிற, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஜனங்களா மாற்றும்படி கர்த்தர் இன்னைக்கு உங்க காதுகளை திறக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவர் அக்கினி நடுவிலிருந்து பேசின சத்தம். என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் கிருபாசனத்தண்டையில, கிருபாசனத்தின் மேல் 2 கேருபீன்களுக்கு நடுவிலே உடன்படிக்கை பெட்டியை மூடியிருந்த அந்த பெட்டியின் மேல் பலகையின் மேல் இருந்து தேவனுடைய சிங்காசனத்தின் மத்தியிலிருந்து கர்த்தர் பேசினார். மோசே கேட்டார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 12:36ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, கர்த்தர் அக்கினியின் நடுவிலிருந்து உங்களோடே பேசினார், நீங்கள் அவர் சத்தத்தை கேட்டீர்கள், ஒரு ரூபத்தை காணவில்லை. எத்தனை பேருக்கு இன்னைக்கு கர்த்தர் அக்கினி நடுவில் இருந்து உங்களோட பேச வேண்டும்? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உபாகமம் 4:33 அவர் கேட்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை அக்கினியிலிருந்து கேட்ட வேற ஒரு ஜனம் இருக்குதா? இந்த மாதிரி ஒரு அக்கினி அபிஷேகத்துல கர்த்தர் நம்மளை நிரப்புறாரு, வேற யாருங்க இருக்கிறா? நம்ம தாங்க கொடுத்து வச்சவங்க. எத்தனை பேருக்கு அந்நிய பாஷை வர இருக்குது? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை பத்தி தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஓரேபிலே சபை கூடப்பட்ட நாளிலே நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படி எல்லாம் அவர் செய்வார். நீ என்ன கேட்டியோ அதுதான். எனக்கு வேண்டாம் இந்த எழுப்புதல். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய இருதயத்தினுடைய பெரிய பாரம் தெரியுமா? அவர்களுக்கு கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, செவிகள் இருந்தும் அவர்கள், மார்க் 8:18 சொன்னார், கண் இருந்தும் காணாதவர்கள். கண் இருந்தும் காண. ஏன் அந்த மாதிரின்னு சொன்னா, அவங்க பிதாவினுடையவர்கள் அல்ல. ஏன்னா அவங்களுக்கு பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு கேட்பதற்கு பிரியமில்லை. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறாரு, whoever belongs to God hears what God says. வாசிங்க. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். அதனால தான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. மேல வாசிங்க. நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்று. காரணம் ஏன் செவி கொடுக்கிறதுனா, இவங்க தேவனால உண்டாகுவது இல்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னு சொன்னா, நீங்க கர்த்தர் மேல அன்பு வைத்திருக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிய உங்க மனசுல ஒரு சப்மிஷன் இருக்கணும். 1 கொரிந்தியர் 14:21 எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தோட நான் எப்படி பேசுறேன்,
வாசிங்க 1 கொரிந்தியர் 14:21. மறுபாசைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அப்படின்னா இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா கேட்கறதுல கிரேக்க பதத்துல அகோ அகௌ, அகௌனா நவுன் ஃபார்ம், அகௌ அப்படின்னு சொன்னா அது வேர்ப் ஃபார்ம். ரெண்டுமே சத்தம் என்பதை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஃபோன், அதுல தான் ஃபோனோட்டிக்ஸ் வருது, சப்தங்கள் இருக்குதுல, அதுக்கு பேரு ஸ்டடி ஆஃப் சவுண்ட் வந்து ஃபோனோட்டிக்ஸ். நம்ம குரல் எழுப்பி பேசுறோம்ல, புரிய மாதிரி பேசுறோம்ல, அதுக்கு பேர் ஃபோனோட்டிக்ஸ். இது சவுண்ட். நாய்ஸ்னா அர்த்தமற்ற சத்தம். நம்ம இன்னைக்கு சபையில போடுறது நாய்ஸா இல்ல வாய்ஸா? Are you sure? Are you sure you are the voice of God? Are you just the noise? Noise என்ன தெரியுமா? unintelligent சத்தம். ஒரு கதவை நீங்க இழுக்கிறீங்க, கீழே தேயும் போது அந்த இரும்பு சத்தம் உங்களை அப்படியே உடம்புக்குள்ள அப்படியே அப்படியே புல்லரிக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் நாய்ஸ். திடீர்னு பஸ்ஸுக்காரன் பிரேக் அடிக்கிறான், அதுக்கு பேர் நாய்ஸ். அதுக்கு பேர் வாய்ஸ் இல்ல. வாய்ஸ்னா தெளிவான அர்த்தமுடைய சத்தத்துக்கு பேர் தான் வாய்ஸ். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்க. இப்ப சொல்லுங்க, are you listening to the noise? Are you listening to the voice? இன்டர்நெட்ல இன்னைக்கு கேட்கிறது நிறைய நாய்ஸ். டிவியை திறந்தா கொலை கொள்ளை, கொலை கொள்ளை, கற்பழிப்பு, 5 வயசு குழந்தைய கற்பழிச்சுட்டாங்க, அது இது நாய்ஸ். பைபிளை திறந்தா கர்த்தருடைய வாய்ஸ். வாட்ஸ்அப்ல நிறைய பேர் எவனோ பேசிக்கிறான், குரூப்ல 2 பேர் பேசிக்கிறான், டேய் நீ எவன்டா, அவன் உடனே நீ இவன்டா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? யாரு? பாஸ்டர்ஸ் குரூப்ல. நீ பெரிய ஒழுங்கா, நான் பெரிய ஒழுங்கா, உன்னை பத்தி தெரியாதா? நீ 1084 வருஷத்துல ஓடி ஏந்தி வந்துங்கினவன். இதெல்லாம் எங்க நடக்குது? நாய்ஸ். வாட்ஸ்அப்பை மூடிட்டு முழங்கால் படிட்டு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? தேசத்தின் எழுப்புதலை உன் கையில கொடுக்கிறேன், நீ புறப்பட்டு ஓடு. கர்த்தருடைய வாய்ஸ். இந்த வருஷம் நான் எதுக்கு புறப்பட்டு ஓடி வந்தேன்னா, எக்காலத்தை ஊதி கர்த்தருடைய வாய்ஸை கேட்க ரெடியா இருக்கிறீங்களான்னு உங்களை எச்சரிக்க வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய வருகையில என்ன சத்தம் கேட்க போது? 1 தெசலோனிக்கேயர் 4:16 1 கொரிந்தியர் 15:52 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஒருத்தவங்க செத்தவங்களையே, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செத்தவங்களை ஆண்டவருடைய சத்தம் உயிரோடு எழுப்ப முடியும்னா, உயிரோடு இருக்கிற நம்ம இன்னைக்கு கர்த்தர் எழுப்புறதுக்கு எவ்வளவு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? இதுக்கு மேல எத்தனை பேருக்கு கர்த்தருடைய சத்தத்தை இன்னைக்கு நைட் நான் கேட்கணும்னு விரும்புறீங்களோ அவங்க எழும்பி நிக்கலாம். கையை உயர்த்தி. வாலிபர்களை ஆண்டவர் இந்த மாலை வேளையில சொல்றார், அடுத்த தேசத்தின் தீர்க்கதரிசியா நான் மாத்த முத்திரை போட ரெடியா இருக்கிறேன், என் சத்தத்தை கேட்பாங்களா? யோவான் 10 கர்த்தர் சொன்னாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு. ஆடுல 2 ஆடு இருக்கு, ஒன்னு வெள்ளாடு, செம்மறி ஆடு. ஆடுல 3வது ஒரு ஆடு இருக்குது, அது ஆடே கிடையாது, அது நரி. அது ஆட்டு தோல் போட்டிருக்கும், அதுவும் சபையில தான் இருக்கும். வெள்ளாடு இருக்கும், செம்மறி ஆடு இருக்கும், ஆட்டுத்தோல் போத்துன நரியும் இருக்கும். இதை தவிர வெளியே அந்த டெரிட்டரி ஓரமா சுத்தி நடந்து வந்துட்டு இருக்கிற எவனை விழுங்கலான்ற கெர்ஜிக்கிற சிங்கம். இது எல்லாம் எங்க இருக்கும்? சர்ச்சில் தான் இருக்கும்.
எந்த ஆடு நீங்க? ஆண்டவர் ரெண்டா பிரிச்சாருங்க ஆடுகளை. வெள்ளாடுகளை ஒரு பக்கம், செம்மறி ஆடுகளை ஒரு பக்கம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:32 அவர் சொல்றாரு, செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் ரெண்டா பிரிச்சுட்டு செம்மறி ஆடுகளை வலது பக்கத்தில் நிற்க வச்சுட்டு அந்த செம்மறி ஆடுகளை பார்த்து சொல்லுவாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. எல்லாரும் சொல்லுங்க, செம்மறி ஆடு. இது வெள்ளையா இருக்கிற ஆடு, இது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. இது வெளியே வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கும், ஆனா உள்ளுக்குள்ள நாற்றம். நான் உங்களை அறியேன். ஐ டோன்ட் நோ யூ. வெள்ளாடு, உன்னை யாருன்னே தெரியாது. செம்மறி ஆடு, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி வா. சபையில் இருக்கிற நீங்க எந்த ஆடா இருக்க போறீங்க? நான் நல்ல தலைமைக்கு கீழே வளர்க்கப்பட்டவன். நான் வாலிபர்கள் ஊழியம் செய்தவன் தான். ஆனா வாலிபர்கள் பரிசுத்தமாக எழுமணும்னு சொல்லி ஆராதனையை நடத்தினவன். வாலிபர்கள் தவறா போகக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கும் அழுது ஜெபிக்கிறவன். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர்ற, அவருடைய சத்தத்தை கேட்கிற பிணைகாசுகளை எழுப்புவாராக, யோசுவாக்களை எழுப்புவாரா. கையை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆரோன் ஜனங்களை நிர்வாணப்படுத்தினான். யோசுவா மட்டும் மோசேக்கு பின்னாடி மலையினுடைய அடிவாரத்தில் காத்திருந்தான். நீங்கள் யாராய் நிற்க போறீங்க? காத்திருக்கிற யோசுவாவா, ஜனங்களிடத்திலே போய் பொன் ஆபரணங்களை கேட்ட ஆரோனா? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும் அப்பா, உங்க சித்தத்தை நான் செய்யணும். இப்ப கர்த்தர் தம்முடைய சத்தத்தை குமுற பண்ண போகிறார். God is going to roar. ஆண்டவர் சத்தம் தொனிக்க போகிறார். ஆண்டவர் புயல் காற்றிலே இல்லையா, அக்கினி வந்துச்சு அதுல கூட இல்லை, அமர்ந்த மெல்லிய காற்று. எலியா குகையின் வாசலில் நின்றவன் புயல் காற்றிலே ஆண்டவருடைய யெகோவாவுடைய குரலை கேட்க முற்பட்டான். இல்லை, அக்கினி அதிலும் இல்லை. அதற்கு பின்பு அமர்ந்து மெல்லிய சத்தம் உண்டாயிற்றான். உங்க இருதயத்தில் மெல்லிய சத்தமா கர்த்தர் இந்த மாலை வேளையில பேச விரும்புறார். ரெண்டு கையை விரிச்சு என்னோட பேசுங்கப்பா, என்னோட பேசுங்கப்பா. கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. கர்த்தர் இப்பொழுது தம்முடைய சத்தத்தை அவர் முழங்க பண்ண போகிறார். கர்த்தருடைய சத்தம் எக்கால சத்தம். இது அறியாயோ, கர்த்தர் சொல்றாரு, எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் யாவன் யுத்தத்துக்கு ஆயத்தமாவான். 1 கொரிந்தியர் 14:8 எக்கால சத்தமா கர்த்தர் நம்மள மாத்த சொல்றாரு. நம்ம தான் தீர்க்க தரிசனமான சத்தமா. நீங்க விளங்காத சத்தமா இருக்க கூடாது. ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல ஊத்த விரும்புறார். பாஸ்டர், இனிமேல் உங்க சபையார் உங்களை ஏளனமாய் பார்க்க கூடாது. துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை உங்ககிட்ட இருந்து வரணும். அதுக்கு முதல்ல பரிசுத்தப்படணும். எல்லாம் வாயை திறந்து எல்லாரும் அன்னி வாசியில், ஆண்டவரே என் குற்ற குறைகளை மன்னித்து என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என்கிட்ட நீங்க பேசணும். நான் பேசும்போது என் வாயிலிருந்து வர்ற அந்த வார்த்தைகளை எல்லாரும் பார்த்து இது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லணும். நான் சேனைகளில் கர்த்தருடைய தூதனாக, இவாஞ்சலாக நான் இருக்கணும்ப்பா. எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் இப்ப நிரப்ப போகிறா. 7 எக்காலங்களை தொனிக்க போகிறோம். இந்த 7 எக்காலம் தொனிக்கும் போது உங்களுக்கு கர்த்தர் இப்போ ஒரு விடுதலை தரப்போகிறா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? நாகப்பட்டினத்தில் கர்த்தர் இப்பொழுது அவருடைய சத்தத்தை தொனிக்க வைக்க போகிறா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஒரு சத்தம் தான் இந்த பூமியில, வெளிச்சம் உண்டாக கிடவது.
ஆழத்தில் இருந்த இருள் மறைந்தது, வெளிச்சம் வந்தது. சூரியன் முதலில் உதிக்கவில்லை, வெளிச்சம் தான் வந்தது. அந்த வெளிச்சம் வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. உலகத்தில் வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அந்த வெளிச்சம் இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் இறங்கி வருவதாக. இன்னைக்கு சில வாலிபர்களை கர்த்தர் சேலஞ்ச் பண்ணி சொல்றார், I want to use you. நான் உன்னை பயன்படுத்த விரும்புறேன், நீ எனக்காக எழும்புவியா? நான் உன்னை வல்லமையான தீர்க்கதரிசியா மாற்ற விரும்புறேன். உனக்குள்ள இன்னைக்கு இருக்கிற சில வாலிபர்களுக்குள்ள ஒரு தள்ளு, அப்படியே ஒரு புஷ் இருக்குது. நான் கர்த்தருக்காக எழும்பணும், நான் கர்த்தருக்காக மாறணும், நான் கர்த்தருக்காக எழும்பணும். ஆண்டவர் சொல்ல, உனக்காக தான் இந்த செய்தி. நீ எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்த பினேகாஸ் எங்கே? கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. கர்த்தருடைய எலியாக்கள் எழும்ப போகிறார்கள், கர்த்தருடைய மோசேக்கள் எழும்ப போகிறார்கள், தெபோராக்கள் எழும்ப போகிறார்கள். நீங்க தான் கர்த்தருடைய சத்தமா மாற போறீங்க. நாங்க பட்டது கர்த்தர் எழுந்தருளுவார். 7 எக்காலம், 7வது எக்காலம் அப்போ கையை தட்டி வாயை திறந்து தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பிக்க போறீங்க. பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா? உங்க மேல ஒரு அக்கினி இப்ப இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்ச நேரத்துக்குள்ள பற்றி எரிய போகிறது. உங்க வாயை விரிவா திறக்க போறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து இயங்க போகிறார். கர்த்தருடைய சத்தம் ஆச்சரிய விதமாய் குமுறப்பட போகிறார். அந்நிய பாஷைகளாலோ பரியாச உதிர்களாலோ இந்த ஜனத்திரத்தில் பேச சொல்லுவேன். எருசலேமிலே மேல் வீட்டறையிலே ஊற்றப்பட்டது அக்கினி. இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் இந்த மேல் வீட்டறையிலே இறங்கி வரப்போகிறது, இறங்கி வரப்போகிறது, இறங்கி வரப்போகிறது. உங்களால தாங்க முடியாத தேவ வல்லமை, உங்களால தாங்க முடியாத சீராய் மலையிலே இறங்கி வந்த அக்கினி. அக்கினி நடுவிலிருந்து பேசினவர், அக்கினி நடுவிலிருந்து பேசினவர். நீங்க யாரா வேண்டுமென இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், சிறு பிள்ளையா இருக்கலாம், வாலிபனா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ல, இப்போ நிரப்புற இந்த தேசத்தை அசைக்கிறதுக்கு கர்த்தர் சில பேருடைய வாயை தொட போறாரு. ஏசாயா உதிர்களை தொட்டது போல தொட போறாரு. உங்க உதிர்களை தொட போறார். நீ சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தது முடிந்தது. கர்த்தர் சொல்ல, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பாஸ்டர், என் சபையை விட்டு ஆத்துமாக்கள் போறாங்கன்னு அழாதீங்க. இனிமேல் உங்க சத்தம் கர்த்தருடைய சத்தமா மாற போகிறது. உங்களை தேடி ஜனங்க ஓடி வர போறாங்க. இதிலிருந்து ஒரு மாற்றம் வருகிறது. இதிலிருந்து கர்த்தருடைய பிள்ளையா எழும்பி பிரகாசி. சில வாலிபர்கள்ட்ட கர்த்தர் பேசுறத பார்க்கிறேன், சில சிறு பிள்ளைகள்ட்ட கர்த்தர் பேசுறத பார்க்கிறேன். சிறு பிள்ளைகள் ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் இப்ப தரிசனங்களை கொடுக்க போகிறார். பாலகர்கள் மேல் அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஷபல தனமல தியாந்துலபா ரபதலபா ஷகலபதயாந்தல. ஆண்டவரே, நான் திக்கு வாய் மந்த நாவு. ஆண்டவர் சொன்னார், வாயை உண்டாக்கினவருக்கு பேச வைக்க முடியாதா? உன் வாயை படைச்சதே நான் தான். இப்போ உன் வாயை தொடரேன்னு கதை சொல்றார். உங்க வாயை நிரப்புறாரு, உங்க வாயை நிரப்புறாரு. முதலாவது எக்காலம் என்ன எக்காலம் தெரியுமா? இது கர்த்தருடைய சத்தம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவருடைய சத்தம். முதலாவது எக்காலம். இரண்டாயிரத்தி 20ஆம் வருஷம் நீ வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நின்னல்ல, ஆண்டவர் சொல்றார், உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் இந்த வருஷம் வருகிறது. 2ஆம் எக்காலம், இழந்ததை திரும்பி தருகிற எக்காலம். மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர். 3வது எக்காலம், உன்னை உயிர்ப்பிக்கிற எக்காலம். மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. கல்லறை அடக்கப்படியாச்சு. கல்லை புரட்டி போடுங்க. லாசருவே, வெளியே வா. என் பிள்ளைய உன்னை வெளியே வர கூப்பிடுறாரு. உன் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. நீ வெளியே வா. நீ இக்கட்டை விட்டு வெளியே வா. கடனை விட்டு வெளியே வா. வாடகை வீட்டை விட்டு வெளியே வா. ஆபிரகாமே, உன் இடத்தை விட்டு வெளியே வா. நான் உன்னை பெரிய சாதியாக்குறேன். விடுதலை எக்காலம், 4வது எக்காலம். சமரமதர்
மிதுர பலபரபா. இழந்து போன ஒரு கிருபைகளை திருப்பி தர பாஸ்டர் கர்த்தர் சொல்றாரு. ஒரு காலத்துல நீங்க பிசாசு பயங்கரமா ஓட்டுவீங்க. உங்க கண்ணை பார்த்தாலே பிசாசு நடுங்கும். கையை நீட்டினாலே மந்திரவாதிகள் அதிருவார்கள். நான் இழந்து போன கிருபைகளை திருப்பி தர்றேன். பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. நல்லா ஜெபிக்கிற கிருபை, அந்நிய பாஷை பேசுற கிருபை, உபவாசம் இருக்கிற கிருபை நான் மறுபடி தர்றேன். இழந்த கிருபைகளை 5ஆம் எக்காலம் திரும்ப தருகிறது. கையை தட்டி பெற்றுக்கோ. நீ ஒரு அக்கினி ஜுவால, நீ ஒரு அக்கினி ஜுவால, அக்கினி ஜுவால. பிசாசு உன்னை வெறுமையாக்கி வச்சிருந்தான். 6 கற்சாடிகள் காலியா இருந்தது. இயேசு சொன்னார் தண்ணீரால் நிரப்புங்க. தண்ணி எடுத்து குடிச்சா முந்தின ரசத்தை பார்க்கல பிந்தின ரசம் மிக மதுரமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு 2020ல ஓ மாறாவ 2021ல மதுரமா மாத்த போற நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் ஓ சபையை தேடி உன்னை தேடி வருகிறது. இப்பொழுது 6வது எக்காலம். கடைசி எக்காலம். இந்த எக்காலம் தொனித்த போது வெளிப்படுத்தல் 11:15 சொல்கிறது, உலகத்தின் ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆயின என்று பரலோகத்துல பெரிய சத்தம் வந்துச்சாம். இப்போ நாகப்பட்டினம் இயேசுவின் ராஜ்யமாய் மாற போகிறது. எரிகோ மதில் விழப்போகிறது. உங்களுக்கு கர்த்தர் வெற்றியை தருகிறார். தடைகள் உடைகிறது. 7வது எக்காலம். கையை தட்டி ஆர்ப்பரித்து நன்றி சொல்லுங்க. வெற்றியின் எக்காலம். வெற்றி. கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம். ஆர்ப்பரி 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 ஆர்ப்பரி. எம்பீரித்து பாடு. ஷமானா தாரா தாலாபாசே. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.